வணக்கம் மக்களே! மத்திய அரசானது கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் இலவசமா குடுக்க போறாங்க. கூடவே நீங்க பதியக்கூடிய ஒவ்வொரு சிலிண்டருக்குமே ரூ. 300 மானியமும் குடுக்க போறாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு தகுதி உடையவங்க? எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும்? இலவசமாக இந்த அடுப்பு மற்றும் சிலிண்டரை எப்படி வாங்குறது? இந்த ரூ. 300 மற்றும் இந்த மானியத்த பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும்? அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. மத்திய அரசானது பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் பேர்ல தான் இந்த இலவச கேஸ் அடுப்பும், சிலிண்டரையும் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. மற்றும் இதுக்கு தகுதி உடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணால மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு தகுதி உடையவர்கள் கிடையாது. அதனால உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களுக்கு மினிமம் 18 வயசுக்கு மேல இருந்தாலே போதும். அதே மாரி இதுக்கு முன்னால உங்க குடும்பத்தில சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பெயர்ல பதிஞ்சிருக்க கூடாது. இதையுமே பார்த்தீங்கன்னா, தெளிவா ரூல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி நீங்க பதியக்கூடிய ஒவ்வொரு சிலிண்டருக்குமே ரூ. 300 மானியம் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கவுண்டுக்கு நேரடியா ஏறும். அதே மாரி இந்த உஜ்வாலா ஸ்கீம்ல அப்ளை பண்ண சிலிண்டருக்கு மட்டும் தான் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏஜென்சி மூலியமா நீங்க இண்டேன்ஸ், பாரத் மற்றும் ஹெச்பி எந்த நிறுவனத்தோட டை அப் வச்சிருந்தாலும் சரி, நீங்க இண்டேன்ஸ் மூலியமா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்கணும். இந்த மாரி உஜ்வாலா ஸ்கீம்ல தான் நாங்க வந்து சேர்ந்திருக்கோம். இது மூலியமா தான் நாங்க வந்து சிலிண்டர் வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில இலவசமான கேஸ் அடுப்பு அப்படிங்கிறது குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரூ. 300 மானியம் அப்படிங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு வரும். இதுக்கு ஒரு சில தேவையான ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இத வந்து நான் வீடியோவோட கடைசியில பார்த்தீங்கன்னா சொல்றேன். இன்னும் சில ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் எப்படி விண்ணப்பிக்கணும்? ஆன்லைன்லேயே எப்படி விண்ணப்பிக்கலாம்? வீட்ல இருந்துகிட்டே நம்ம பண்றது எல்லாமே இந்த வீடியோல சொல்லப் போறோம். தெளிவா பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த உஜ்வாலா ஸ்கீம்ல சேர்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மானியம் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. சமீபத்தில ஒரு 2 தவணை, 3 தவணை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மானியம் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல ஏறாம இருக்கும். இவர்கள் எல்லாமே மீண்டும் மானியம் பெறுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யணும்? கூடவே என்னென்ன ஆவணங்கள்லாம் சேர்க்கணும்? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்க்க போறோம். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மானியம் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா, இனிமேல் ஒரு ரூ. 1000 ஒரு சிலிண்டர் வருது அப்படின்னா, ரூ. 300 சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா, மானியம் அப்படிங்கிறது குடுப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இத எப்படி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்க்க போறோம். மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி சிலிண்டர் இல்லாதவங்க, வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் எல்லாமே இத பயன்படுத்தி கேஸ் அடுப்புமே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுலேருந்து இலவசமா குடுக்குறதுனால, இதுவுமே உங்களுக்கு பெரிய பயனுள்ளதா இருக்கும். முதல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, இலவசமாவே உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படி அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்கலாம். உஜ்வாலா யோஜனா என்ற ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. பெண்களுக்காகவும், புகையால் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்கும் விதமாகவும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் பெறுவது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமு கீழ தான் பெண்களை அடிப்படையாக கொண்டு இலவச கேஸ் சிலிண்டர், அடுப்பு மற்றும் இதுக்கான இணைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இது முக்கியமா பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள், பெண்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதே தொடங்கப்பட்டுச்சு. நெறைய பேர் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருக்காங்க. நெறைய பேர் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இப்படி ஸ்கீம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தெரியல. அவர்களுக்காக தான் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த ஸ்கீம பத்தி சொல்லப் போறோம். பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் பிரதமர் மோடியால் கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள ஏழை மக்கள் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம். இதன் மூலம் கேஸ் அடுப்பும், முதலாவது சிலிண்டரும் இலவசமாக வழங்கப்படும். இந்த உஜ்வாலா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, 2016லயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆச்சு. இத வந்து ஒவ்வொரு டைமும் அப்கிரேட் பண்ணி இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இலவச கேஸ் அடுப்பும் குடுத்துருவாங்க. நீங்க பதியக்கூடிய முதல் சிலிண்டரும் இலவசமாகவே கிடைச்சிரும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு யாருமே சிலிண்டர் வாங்க முடியாது அப்படின்னு நிலைமையில இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை குடுத்து இந்த ஸ்கீம் மூலியமா வழங்கிக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் விதமாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் பலன் பெறுவதற்கு சில தகுதிகள் மற்றும் வரம்புகள் உள்ளனர். குறிப்பாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் நபர் கட்டாயமாக பெண்ணாக இருக்க வேண்டும். இந்த உஜ்வாலா ஸ்கீம்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சில தகுதிகள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் உட்பட்டு வந்தா மட்டும் தான் இந்த ஸ்கீம்ல விண்ணப்பிக்க முடியும். முக்கியமான விஷயம்,
இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர் பெண்ணாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஆணுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இடம் கிடையாது. ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும். இயற்கை எரிவாயு மற்றும் மத்திய பெட்ரோலியம் அமைச்சகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்துடன் அவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் வேறு எந்த கேஸ் சிலிண்டர் இணைப்பும் இருக்கக்கூடாது. அதாவது விண்ணப்பிக்கக்கூடிய நபர் பெண்ணாக இருக்கணும். மினிமம் 18 வயதுக்கு மேற்பட்டவராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேஸ் சிலிண்டர் இணைப்புமே இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுடைய அப்பா பேர்லேயோ மனைவி பேர்லேயோ இல்லைனா மகன் பேர்லேயோ அந்த குடும்பத்தில் யார் பேர்லையுமே இதுக்கு முன்னாடி சிலிண்டர் இணைப்பு இருக்கக்கூடாது. அது இண்டியன் கேஸாக இருக்கலாம், பாரத் கேஸாக இருக்கலாம், எந்த ஏஜென்சிலையுமே இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதாவது எம்பிசின்னு சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்தியோதயா அன்ன யோஜனா, தேயிலை தோட்ட பழங்குடியினர், நதித்தீவுகளில் வசிப்பவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் ஆகியோர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். அதாவது ஆல்மோஸ்ட் எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கக்கூடியவங்களும் சரி, எம்பிசி பிரிவில் இருக்கக்கூடியவங்களும் சரி, மத்திய ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருப்பாங்க. இதில் பயன்பெறவங்களும் சரி, இலவசமாக அரிசி வாங்கக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் இருக்கக்கூடியவங்களும் சரி, பழங்குடியின மக்களுக்கும் சரி, வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்களுமே சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த வரம்புக்குள்ள எல்லாமே வரணும், இவர்கள் மட்டும்தான் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது மத்திய அரசு வைக்கிறாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு ஆதார், அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, இருப்பிட சான்றிதழ், வங்கி கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு போன்றவை ஆவணங்களாக இருக்க வேண்டும். மேலும் தனக்கு விருப்பமான எந்த ஒரு எல்பிஜி எரிவாயு விநியோகஸ்தரிடமும் விண்ணப்பதாரர் தேர்வு செய்யலாம். அதாவது இந்த உஜ்வாலா ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை தேவைப்படும், அடையாள அட்டையாக பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ரேஷன் கார்டு வேணும், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க, உங்களுடைய ஏதாச்சும் பேங்க் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் வேணும், அதில் ஐஎஃப்எஸ்சி கோடும் பார்த்தீங்கன்னா வேணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே முக்கியமாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஏஜென்சிட்டானாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் இந்தியன் கேஸில் தான் புக் பண்ணணும், பாரத் கேஸில் தான் புக் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான ஏஜென்சியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிப்பதற்கு முதலில் https://www.pmuy.government.in/ujwala.to/html என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு காட்டப்படும் இண்டியன் கேஸ், பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் உள்ளிட்டவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து அப்ளை பட்டனை கிளிக் செய்யவும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற வெப்சைட் நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்ளே போயிட்டு அங்கே உங்களுக்கு பாரத் கேஸ் மற்றும் இண்டியன்ஸ், ஹெச்பின்னு சொல்லிட்டு கேஸோட ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து ரிஜிஸ்டர் நவ் என்பதை கிளிக் செய்து உங்களுடைய பெயர், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி மற்றும் கேப்சா பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. இது போன்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் நிரப்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமாக ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரும். அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான விவரங்கள் பார்த்தீங்கன்னா அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். அதில் கேட்கக்கூடிய அவங்களுடைய ஆதார் அட்டை நம்பர் ஆகட்டும், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஆதார் அட்டையோட அட்ரஸ் ஆகட்டும், மற்றும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் நம்பர் ஆகட்டும், ஐஎஃப்எஸ்சி கோட் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா எல்பிஜி விநியோகஸ்தர் மற்றும் வங்கியில் சமர்ப்பிக்கவும். உங்ககிட்ட எந்த ஏஜென்சின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி விநியோகஸ்தரிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனுடன் தேவையான ஆவணங்களில் நகல்களையும் இணைக்கவும். நீங்கள் ஒரிஜினல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. ஒப்புதல் சீட்டு வழங்கப்படும். இதுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு கொடுப்பாங்க. அதன் பின்னர் சில நாட்களில் இலவச கேஸ் அடுப்பு மற்றும் எல்பிஜி சிலிண்டர் ஆகியவை உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் பேருக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு, தகுதியுடையவர்கள் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச அடுப்பும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா முதல்ல இலவசமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பதியக்கூடிய ஒவ்வொரு சிலிண்டருக்கும் பணம் வாங்குவாங்க. ஆனால் ரூ. 300 மானியம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கூடவே கொடுப்பாங்க. அந்த வகையில் சென்னையில் இன்று ஏப்ரல் 2026 நிலவரப்படி 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா ரூ. 928 உள்ளது. உஜ்வாலா திட்டத்தின் பயனாளர்களுக்கு ரூ. 300 மானியம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதால் அவர்களுக்கு ஒரு சிலிண்டருடைய நிகர விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 628 பார்த்தீங்கன்னா குறைகிறது. இதுதான் ஒரிஜினல் விலை அவங்க கொடுத்து வாங்குவாங்க. அதே போல் இப்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிலவரம் மற்றும் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் குறித்த முக்கிய தகவல்கள் இல்லத்தரசிகள் மற்றும் சாமானிய மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா இந்த நிலைமையில்
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் கிடைக்கிறதே பெரிய தட்டுப்பாடா இருக்கு. இந்த நிலைமை சிலிண்டரோட விலையும் பார்த்தீங்கன்னா, உயர்ந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ உஜ்வாலா ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மானியம் அப்படிங்கிறது தொடர்ந்து வருமா? இல்லன்னா மானியத்த கூட்டுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தரசிகளும், இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. கேஸ் சிலிண்டர் மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வரும் பெண்களுக்கு கூடுதல் சலுகையாக மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது நிலவும் விலை உயர்வின் சுமையை குறைக்க உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ள பயனர்களுக்கு சிலிண்டர் ஒன்றுக்கு ரூ. 300 மானியம் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த தொகையானது நேரடியாக பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் அடுப்பும் சிலிண்டரும் மட்டும் இலவசமாக கொடுக்காம மானியத்தை பார்த்தீங்கன்னா ரூ. 300 கூடுதலா வந்து குடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது நேரடியா பெண்களுடைய வங்கி கணக்கிலே பார்த்தீங்கன்னா போயிருது. ஸோ அதனால யாருடைய கைப்படையும் போறதில்ல. ஸோ நேரடியா ரூ. 300 போறதுனால இதில குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. உஜ்வாலா திட்டம் ரூ. 300. பொதுவான வாடிக்கையாளர்கள் சிலிண்டருக்கு முழுத் தொகையும் செலுத்த வேண்டிய நிலையில், உஜ்வாலா பயனர்கள் மட்டும் இந்த ரூ. 300 மானிய சலுகையை பெறுகின்றனர். இதனால் அவர்கள் சந்தை விலையை விட குறைவான விலையில் சிலிண்டரை பெற்றுக்கொள்ள முடிகிறது. குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இந்த ரூ. 300 சேமிப்பு என்பது மிகப்பெரிய உதவியாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதாவது உஜ்வாலா ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, மத்த நார்மல் சிலிண்டர் வாங்கக்கூடியவங்கள விட ரூ. 300 கம்மியாக கிடைக்குது. மற்றும் இதனால பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதே அவங்களால பெற முடியுது. மானியத் தொகை சலுகைகள் ஒருவேளை மானியம் வராத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளையோ அல்லது ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகவோ புகார்களை பதிவு செய்து தீர்வு காணலாம் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அதாவது இப்போ உங்களுக்கு மானியம் வந்து ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா தடைபட்டுருச்சு, நின்றுச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஏஜென்சில பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ஏஜென்சில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் வந்து இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, நீங்க வந்து மானியத்த வந்து தொடர்ந்து பெற்றுக்கலாம். சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார சூழல் மற்றும் எரிசக்தி தேவையை பொறுத்து வரும் காலங்களில் விலையில் மேலும் சில மாற்றங்கள் வர வாய்ப்புள்ளது. ஸோ நமக்கு வந்து கடந்த ஒரு 2 மாசமாவே பார்த்தீங்கன்னா, போர் சூழல் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதனால வணிக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நுப்பாட்டியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரியதளவுல ஏற்பட்டுச்சு. இதனால சிலிண்டரினுடைய விலையுமே பார்த்தீங்கன்னா, சற்று வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னும் உயருமா, இறங்குமாங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர் சூழல பொறுத்தா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தேர்தல்கள் மற்றும் பண்டிகை காலங்களை கருத்தில் கொண்டு அரசு மானியத் தொகையை தொடர்ந்து வழங்க திட்டமிட்டுள்ளது. சாதாரண நுகர்வோர்களுக்கும் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வரும் நிலையில், இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மானிய சலுகை உஜ்வாலா பயனர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்கீம்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. பணமழை பார்த்தீங்கன்னா பொழிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீமில் வந்து இந்த மானியத்தை வந்து நுப்பாட்ட மாட்டாங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருளாதார நெருக்கடி வந்தாலுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் பார்ப்பாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சும் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நார்மலாக சிலிண்டர் வாங்கக்கூடியவங்களுக்கு விலையானது பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ மத்திய அரசு அதற்கான முடிவுகள் என்னென்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. சிலிண்டருடைய விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பற்றிய தகவலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்று பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் பற்றிய தகவல் அனைத்துமே உடனுக்குடன் நம்ம சேனலில் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி மக்களே.